நீதிமொழிகள் புத்தகம் 10வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கும் தேவஜனமே ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆசீர்வாதம் வேற, ஐஸ்வர்யம் வேற. பகல்ல இருந்து இரவு முழுது நீங்க பிரயாசப்பட்டு உழைக்கலாம், அப்பொழுது ஒரு வருமானம் வருது பாத்தீங்களா, அந்த வருமானம் தான் ஆசீர்வாதம். காலையில எழும்பும் போது நல்ல ஒரு சுகத்தோடு நல்ல ஒரு பலத்தோடு எழும்புறீங்கல்ல, அதுதான் ஒரு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் வருகிறது. அப்ப ஆசீர்வாதம் ஆண்டவரால் மாத்திரம்தான் கொடுக்க முடியும் அல்ல, ஆசீர்வாதம் ஆண்டவராலையும் கொடுக்க முடியும், பிசாசாலையும் கொடுக்க முடியும். பிசாசும் ஆசீர்வதிக்கிறான் ஜனங்களை, ஆண்டவரும் ஆசீர்வதிக்கிறார். ஆனா பிசாசுடைய ஆசீர்வாதத்துல ஐஸ்வர்யம் இருக்காது, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துல மட்டும்தான் ஐஸ்வர்யம் இருக்கு. அந்த ஐஸ்வர்யம்னா என்ன என்றால், ஐஸ்வர்யம் என்பது அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் தக்க வைக்கப்படுகிறது தான் ஐஸ்வர்யம். இன்னைக்கு பெற்றுக்கொள்கிறது ஆசீர்வாதம், ஆனா நம்மள்ட்ட இருக்கிற சேவிங்ஸ் தான் ஐஸ்வர்யம். இன்னைக்கு நிறைய ஜனங்கள் பயங்கரமா ஆசீர்வாதத்தை தேடி ஓடுறாங்க, ஆசீர்வாதத்தை தேடி ஓடி பெற்றுக்கொள்றாங்க, அப்படி உழைக்கிறாங்க, இப்படி போடுறாங்க, அங்க போனா ஆசீர்வாதம் கிடைக்கும், இங்க போனா ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆசீர்வாதத்தை கையில பெற்றுக்கொள்கிறோம், ஆனா அதை தக்க வைக்கக்கூடிய ஐஸ்வர்யம் நமக்கு இல்ல. ஐஸ்வர்யம் இல்லாதனால இன்னைக்கு சேவிங்ஸ் இல்ல. வருகிற 40,000 30,000 சம்பளம் அப்படியே வீணாக செலவாகிறது. வீணா மெடிக்கலுக்கு போகுது, ஹாஸ்பிட்டலுக்கு போகுது, பைக் செலவு, அந்த செலவு, இந்த செலவு, ஏதாவது ஒரு செலவுக்கு வீணா போய் கொண்டு இருக்கிறது. ஆசீர்வாதத்தை நாம் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா அந்த ஆசீர்வாதத்தை தக்க வைக்கக்கூடிய ஐஸ்வர்யம் ஆண்டவர் நினைச்சாதான் கொடுக்க முடியும். வாசிக்கும் பொழுது உபாகமம் 8:18, மனிதர்கள் நினைச்சா நம்ம ஆசீர்வதிக்க முடியும், பிசாசு நினைச்சாலும் ஆசீர்வதிக்க முடியும், ஆண்டவர் நினைச்சாலும் ஆசீர்வதிக்க முடியும். ஆனா ஐஸ்வர்யத்தை மனிதன் கொடுக்க முடியாது, ஐஸ்வர்யத்துக்கான பலன் பிசாசு கொடுக்க முடியாது, ஆண்டவரால் மாத்திரம் தான் கொடுக்க முடியும். எல்லாராலையும் சம்பாதிக்க முடியும், எல்லாராலையும் ஒரு நாளைக்கு 3000 5000 முடிந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியும். ஆனா சம்பாதித்த பணத்தை தக்க வைக்கிறதுக்கு மனிதர்களால் முடியாது, அது ஆண்டவரால் தான் முடியும். இன்னைக்கு மன்னாவை போல சில பேருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இருக்குது, காலையில ஆசீர்வாதம் வருது, ஆனா நைட்டு மறைஞ்சு போயிருது, நைட்டு வீண் செலவுக்கு போயிருது, மெடிக்கல் செலவுக்கு போயிருது, அந்த செலவுக்கு போயிருது, இந்த செலவுக்கு, லோனுக்கு, சிட்டைக்கு, அதுக்கு இதுக்கு போயிருது. ஏன் அப்படின்னா ஆசீர்வாதம் இருக்கு, ஐஸ்வர்யம் இல்ல. 3000 சம்பாதிக்க முடியும், 5000 சம்பாதிக்க முடியும், அதனால நீ ராஜா கிடையாது. அதனால நான் இவ்வளவு சம்பாதிச்சேன், அதனால ராஜா கிடையாது. நீ சம்பாதித்த 3000 பணம் 5000 பணம் எங்க போகுது? அது சேவிங்ஸ் இருக்குதா? உன்னால கடன் அடைக்க முடிஞ்சு சேவிங்ஸா வாழ முடியுதா? வீடு கட்ட முடியுதா? அதுதான் ஐஸ்வர்யம், அதுதான் கர்த்தர் தருகிறார். அப்ப அந்த ஐஸ்வர்யத்தை கர்த்தர் எப்ப தர்ற தருமா? உண்மையா ஆசீர்வாதத்தை பெற்ற பிறகு எவன் ஒருவன் உண்மையா ஜெபிக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஐஸ்வர்யத்தை தருகிறார். தொழிலுக்கு போறதுக்கு முன்னாடி எப்படி ஜெபிக்கீங்களோ, தொழில் போயிட்டு வருமானத்தை வாங்கிட்டு வரும்போது அதை விட 2 மடங்கு ஜெபிங்க. ஆண்டவர் அந்த வருமானத்தை பாதுகாக்க பலனை தருவார்.